ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே டிலிஷியஸான க்ரீமியான பன்னீர் ஹைதராபாதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை முதல்ல பார்த்துருங்க. ஒரு பேனில் இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டுடுங்க. இது இப்போ மிதமான தீயில ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 3 வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 4லேருந்து 6 பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலவையை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக விஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் வறுத்து சீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், இந்த தயிர் கலவையும் ரெடி ஆயிடுச்சு. தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்தையும் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இப்போ அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துருங்க. தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ மிக்ஸி அலசி ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விடுங்க. இப்போ அந்த தயிர் கலவையை இதில் சேர்த்துடலாம். தயிர் கலவையை சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி கொடுங்க. இதையும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கலர் மாதிரி நல்ல கிரேவி திக்காக இருக்கும். எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலர்ந்து விட்டுலாம். கடைசியாக வறுத்து வச்ச அந்த பன்னீரையும் இதில் சேர்த்துருங்க. அந்த கிரேவி பன்னீரில் நல்லா கோட்டாகிறாப்புல மிதமாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மறுபடியும் இந்த ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அது கூட கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே க்ரீமியான ஃப்ளேவர்ஃபுல்லான ட்ரெடிஷ்னல் பன்னீர் ஹைதராபாதி ரெடி. இதே மசாலாவோட நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லையும் செய்யலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.